உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரித்து நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 360வது நம்ப முடியாத சத்தியம், முடிந்ததை முனைப்புடன் செய்கிறாயா? ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத்து பாருங்க. உங்களால் செய்த முடிந்ததையும் செய்ய முடியாதவைகளையும் முனைப்புடன் செய்கிறீர்களா? தேவன் எதற்காக நம்மை கரம் பிடிக்கிறார்? அருமையானவர்களே, மனிதர்களால் செய்யக்கூடியதை மாத்திரம் செய்வதற்கு தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணலை. எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, ஆனால் உன்னை கொண்டு தேவன் செய்வார். அந்த அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்களால் முடிந்ததை அல்லது இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலையை ஒரு ஃபுல் எஃபர்ட் போடுறீங்களா? அவ்வளோதான் கேள்வி. மனிதனால் செய்ய முடியாதவை, அதே நேரத்தில் தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியவைகளை வேதத்தில் அநேகர் செய்திருக்கிறார்கள். காரணம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் முனைப்புடன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவார். முனைப்புடன் என்றால் என்ன? முழு மனதோடு, உற்சாகமாக, வித் ஆல் இன்வால்மெண்ட், அதை சொந்தம் பாராட்டி. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அது ஒரு சொந்த ஆஃபீஸை போல நீங்கள் சொந்தம் பாராட்டி முழு மனதோடு முழு பலத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது 8 மணி நேரம் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும், அப்படி நீங்கள் அசட்டையாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையாக செய்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பதாக ப்ரொமோட் பண்ணப்படுவான். யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணப்பட்டாங்க? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. வேற யாரு? தாவீது, யோசேப்பு. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஸோ தேவன் உங்கள் கையில் தந்திருக்கிற வேலையை ஃபோக்கஸ்டாக இன்வால்வ் பண்ணி ஓன் பண்ணி நீங்கள் செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். ஏனென்றால் தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த லெவல் என்றால் என்ன? ஒரு உதாரணம் பாருங்களேன். மோசே ஒரு மனுஷன், ரைட், பல குறைகள் உள்ளவன். ஆனால் தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியவைகளை மோசே மூலமாக செய்வதற்காக தேவன் எப்படி மோசேயை கரம் பிடித்திருந்தாரோ, அது என்ன? தேவன் மாத்திரம்தான் செய்யக்கூடிய வேலை. கோலை நீட்டினால் கடல் திறக்குது, மனுஷன் செய்ய முடியாதது. ஆனால் தேவன் செய்தார், மோசே மூலமாக செய்தார். ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை திக்குவாயனும் மந்தனாவும் உடைய ஒரு கொலை செய்த மோசே மேலே வைத்தது போல. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், அங்கிள் நான் நிறைய பிரச்சனையோடு இருக்கிறேன், குறைகள் இருக்குது, நான் இன்னும் பெர்ஃபெக்டாக இல்லை. அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னைத்தான் தேவன் நம்பி இருக்கிறார். உன்னால் செய்யக்கூடியதை செய்வதற்கு உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டியதே இல்லையே. யோசித்து பாருங்க, அவர் எப்படிங்க உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார்? மகிமையின் நம்பிக்கையாக, சூப்பர் நேச்சுரல் பவராக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஏன்? எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாததே உன்னை கொண்டு செய்வதற்காகத்தானே தேவனே ஒருத்தர் வேணும். இப்படி யோசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. எதற்கு தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணணும்? அல்லது எதற்காக தேவன் என்று ஒருவர் தேவைங்க? எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, ஆனால் உன்னை கொண்டு செய்வார். அதுதான் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அருமையானவர்களே,
மோசே மாத்திரமல்ல, யோசுவா. மனுஷனாலே சூரியனை நிறுத்த முடியுமா? சந்திரனை நிறுத்த முடியுமா? எரிகோ மதிலை விழப்பண்ண முடியுமா? யோர்தான் நதியை 2ஆக பிளக்க முடியுமாங்க? ஆனால் யோசுவா மூலமாக செய்தார் இல்லையா? அப்படி நீ ஒரு மேலான அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணுங்க. அதான் என்னுடைய டிசைர். நாட் ஓன்லி மை டிசைர், பட் த டிசைர் ஆஃப் த லார்ட் ஹூ ஹஸ் சோசன் யூ டு பி ஹிஸ் சைல்டு. தன்னுடைய சொந்த பிள்ளையாக, குடும்பத்தின் அங்கத்தினராக உன்னை அழைத்திருக்கிறாரு. அந்த தேவனுடைய விருப்பமும் நீ தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார். தெபொராள் எடுங்க. தெபொராள் இல்லை, நியாயாதிபதிகளில் வாசிப்பாருங்க. தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய அல்லது தேவனால் மாத்திரமே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வெற்றியை ஒரு பெண்ணு போய் சுதந்திரிக்கிறாங்க. அப்படி நீங்கள் முன்னேற வேண்டாமா? அப்படி நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டாமா? அப்படி நீங்கள் அநேகரால் அறியப்பட வேண்டாமா? ஏசாயா 55:6 என்ன சொல்லுகிறது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 55 verse 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க ஐயா. மோசையை இன்னைக்கு உலகம் கொண்டாடுது, ஆபிரகாமை கொண்டாடுகிறது, தெபொராளை தியானிக்கிறது. அவர்களுடைய சரித்திர வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அநேகரால் அறியப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களை உயர்த்தி வைத்தார். அந்த தேவன் உன்னோடு பேசுகிறார். ஏன்? அநேகர் உன்னை தேடி வரணும். எதற்கு? நீ ஆராதிக்கிற தேவன் யாருப்பா என்று காண்பிப்பதற்காக. அந்த ஒரு ப்ரொமோஷனை எதிர்பாருங்க. ரைட்? பேதுரு, பவுலு மனிதனால் முடிகிறதை அவர்கள் செய்யலைங்க, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியதெல்லாம் செய்தார்கள். அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் தேவனுடைய கரத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இப்பொழுது செய்கிற வேலையை அல்லது இப்பொழுது செய்கிற வியாபாரத்தை, பிஸ்னஸை அல்லது இப்பொழுது செய்கிற ஊழியத்தை முனைப்புடன் செய்கிறீர்களா? மும்முரமாக செய்கிறீர்களா? முழு மனதோடு செய்கிறீர்களா? ஏனென்றால் ஞானி சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 6வது வசனம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. எப்போ உனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு உனக்கு தெரியாது. அதனால் என்ன செய்? புட் ஆல் யுவர் எஃபர்ட், பி ஃபோக்கஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய செய்திகளை கேட்கிறவர்கள் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை ஓன் பண்ணுறாங்க. அது ஊழியமாக இருந்தால் முழுவதுமாக முழு மனதோடு அதை ஈடுபடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களை நீங்களும் அப்படி மாறுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? கிமு முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே பொறுப்பு கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களுக்கு இருந்த அதே பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. அது என்ன பொறுப்புங்க? இந்த வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு. அதற்காக தேவன் என்ன செய்தார்? உன்னை ஃபுல்லாக குவாலிஃபை பண்ணிட்டாரு. வேற என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று பூலோகத்தாருக்கு அடையாளம் காட்டும்படியாக அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை உனக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுது நீங்கள் செய்கிற வேலைகளை எப்படி செய்கிறீர்கள்? முழு மனதோடு செய்கிறீர்களா? அதை சொந்தம் பாராட்டுகிறீர்களா?
அல்லேலூயா. ஆண்டவர் என்னங்க வாக்கு பண்ணார்? கால் வைக்கிற தேசத்தையே தருவேர் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ, அல்லது எந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீர்களோ, எந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனோடு வேலை செய்கிறீர்களோ, அந்த ஆர்கனைசேஷனை உங்களுக்கு தருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. இப்போ என்ன செய்கிற வேலைகளோ அதில் முழு மனதோடு செய்யுங்க, முழு உற்சாகத்தோடு செய்யுங்க, தெம்பாக செய்யுங்க. யோசேப்பு பாருங்க, அவன் தேவனால் வழி நடத்தப்பட்டவன். அவன் ஒருபோது சோர்ந்து போகவில்லை. குழிக்குள்ளே தள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகலை, சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்படும் போது சோர்ந்து போகலை. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப மோசம், ஆஃபீஸர் ரொம்ப மோசம், எங்கள் டைரக்டர் ரொம்ப மோசம். ஐயா, அங்கே சிறைச்சாலைக்குள்ளேயும் அந்த யோசேப்பு முழு மனதோடு சந்தோஷமாக இருந்தான். என்ன செஞ்சான்? இவனுக்குள்ள இருந்த அந்த பொறுப்பை உணர்வை பார்த்து ஜெயில் அதிபர் சாவியையே கொடுத்துட்டான். நீயே பார்த்துக்கடான்ட்டான். அவ்வளவு உண்மையாக இருந்தான், அவ்வளவு உற்சாகமாக இருந்தான். சோர்வடைகிறதுக்கு 1000 காரணம் இருந்துச்சுங்க. ஆனால் அவன் சோர்வடையவில்லை. நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் மாமியார் சரியில்லை. இதெல்லாம் பொய் 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 பொய். இவர்கள் அத்தனை பேரையும் ஆதாயம் பண்ணக்கூடிய ஆற்றல் உனக்குள்ள இருக்கு. எனவே நீ என்ன செய்கிற வேலையை முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யுங்க. இட் இஸ் பாசிபிள். ஹவு இஸ் இட் பாசிபிள்? அங்கிள், எங்கள் எஜமான் ரொம்ப மோசம், குரங்கு மாதிரி ஆள், நம்மன்னுட்டே இருப்பார். நீ சத்தியத்தை அறி. பாருங்க, இயேசு சொன்னார் பாருங்கள், யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். யூ ஷல் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷல் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அது உங்கள் ஆஃபீஸுக்கும் பொருந்தும், உங்கள் மாமியார் மருமகளுக்கும் பொருந்தும். எந்த சூழ்நிலையிலும் அது ஒர்க் அவுட் ஆகும். எது ஒர்க் அவுட் ஆகும்? அங்கே உனக்கு ஒரு விடுதலை உண்டு, அங்கே உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, அங்கே உனக்கு ஒரு ஜாய் உண்டு, ரெஸ்ட் உண்டு, பீஸ் உண்டு. எப்போ நடக்கும் தெரியுமா? நீ சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? கொலோசையர் 1:6 எடுத்துக்கிறீங்களா? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிஞ்சா போதுங்க. இப்பொழுது லகுவாக கிடைக்கின்றது. முன்னால் என்னுடைய செய்தியை கேட்கணும்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு சிடி வாங்கணும். ரைட்? வீட்டில் போனால் சிடி பிளேயர் வேலை செய்யாது, மக்கர் பண்ணும். இன்றைக்கி ஒரு பைசா செலவு இல்லைங்க. யூடியூப் உள்ள உங்களுடைய மொபைல் ஃபோனை கையிலே வச்சுருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முனைப்போடு வேலை செய்ய வேண்டுமென்றால் எங்களுடைய செய்திகளை குறைந்தது 2 கேளுங்க, இல்லைன்னா 4 கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறார். நம்மை பார்க்கவே இல்லை, நம்ம செய்தி 40 செய்தி கேட்டாராம். திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஒரு குழந்தை இருக்குது. அவர் சொல்கிறார், அங்கிள் ஐயா உங்கள் செய்தியை கேட்டையா, நாங்கள் உங்கள் செய்தியை கேட்பதற்கு வரைக்கும் தினந்தோறும் எங்கள் வீட்டில் சண்டை, எனக்கும் என் மனைவிக்கு ஒத்தே வராது. உங்கள் செய்தியை கேட்டோங்க, இப்போ எங்களுக்கு சண்டையே வரலங்க. அவ்வப்பொழுதுதான் சண்டை வருது. முன்னால் நாங்கள் சண்டை போடாத நேரமே கிடையாது. அருமையானவர்களே, தேவ கிருபையை நான் சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறதுனால தேவ கிருபையை சத்தியத்தின்படி உங்களுக்கு போதிக்கிறேன். அது கண்டிப்பாக பலன் தரும். இல்லை என்றால் வார்த்தை பொய்யாயிருது. ஹல்லேலூயா. வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாதீங்க. ஒரு கொலோசையர் 1:6 கண்டிப்பாக நீங்கள் அதை மெடிடேட் பண்ணுங்கள். தேவ கிருபைனா 2 தான். நான் ரொம்ப க்ளீனாக சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிவது என்றால் என்ன, அல்லது சத்தியத்தை அறிவது என்றால் என்ன? 2 காரியத்தை அறிவது தான். தேவன் உங்கள் மேலே எந்த அளவுக்கு பயங்கரமான லவ் வச்சிருக்கிறாருங்கிறத அறியணும். இட் இஸ் அன்கண்டிஷனல், இட் இஸ் அகாப்பே லவ். அந்த அகாப்பே லவ், அந்த நிபந்தனை இல்லாத அன்பை உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு. தேவன் அந்த நல்ல தகப்பன் கதையை எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்காரு பாருங்க.
ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். செல்வந்தன் அவன். இளைய குமாரன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான் அப்பாட்ட. என்னது ஆகலை? அப்பா அஃபண்ட் ஆகலை. எல்லா பணத்தையும் வீணாக்குனா அப்பா அஃபண்ட் ஆகலை. அப்பாவுக்கு பெயர் கொண்டு வந்தான், அப்பா காயப்படலை, கசப்பு உண்டாகலை. வேசித்தனம் பண்ணா, எல்லாத்தையும் அழிச்சான், அப்பாவுடைய அன்பு மாறவில்லை. அருமையானவர்களே, அதுவும் அகாப்பே லவ், அன்கண்டிஷனல். நிபந்தனை இல்லா தேவ அன்பு, நிகரே இல்லா தேவ ஆற்றல், இணையே இல்லா தேவ தயவு, இவைகள் அன்றோ தேவ கிருபை. எது தேவ கிருபை? நிபந்தனை இல்லாத தேவ அன்பு. இன்னொன்று என்னது? நிகரே இல்லாத சூப்பர் நேச்சுரல் பவர். யூ ஆர் ஃபில்டு வித். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, இதை உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இந்த ரெண்டையும் அறிந்து கொள்ளணும். அவருடைய அன்பு கண்டிஷனே இல்லாதது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் மீது முழு மனதோடு அன்பு கூறுவீங்க. என்னையா நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ரைட்? கர்த்தர் நல்லவர். அடுத்தது என்னது? ஐ ஆம் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த அறிவு, அந்த அறிவோடு நான் செல்றேங்க. அற்புதம் நடக்காத நாளே இல்லை, அற்புதம் நடக்காத நேரமே இல்லை, அற்புதம் நடத்தாத என்ன சொல்லலாம், அது எங்கே மார்க்கெட்டு போனாலும் சரி, ஏர்போர்ட்டு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஏன்? இந்த ரெண்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அகாப்பே லவ். என்னை முற்றிலுமாக அந்த அன்பு தகுதிப்படுத்திட்டு. ரெண்டாவது, ஐ ஆம் ஃபுல்லி எம்பவர்ட். ஒரு முறை முன்னால் சொன்ன சாட்சி ஞாபகம் வருது பாருங்கள். ஒரு 7-8 பேர் ஒரு நான் ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிறேன் ஃப்ரம் திருநெல்வேலி டு சென்னை. ஒரு கேத்தலிக் ஃபேமிலி வந்து உட்காராங்க. ஒரு 4 லேடிஸு 2 ஜென்ட்ஸ். அப்போது அந்த இரவு சாப்பிட்ட பிறகு படுப்பதற்கு முன்பதாக ஒரு பாக்ஸை திறந்து டேப்லெட் எடுத்து சாப்பிட போகிறாரு அந்த அருமையான சகோதரன். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் கேட்குறேன், எதுக்காக மருந்து சாப்பிட்றீங்கன்னு. அவர் சொன்னால், எனக்கு ஹார்ட் அட்டாக்யா, ஹார்ட்டில் ப்ராப்ளம். இப்போ என்னையா ஏதாவது அடையாளம் இருக்காமா? எனக்கு இப்போ கூட வலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அந்த ஜீவத்தடி திறந்து விட்டேன். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள். அப்பொழுது அவர் கை வச்சுட்டு சொன்னேன், பிறகு இப்போ செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஐயா வலி போயிட்டியா? ஐயா 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவருக்கு புது ஹார்ட் ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. ஏன்? தேவன் என்னை எப்படிப்பட்ட வல்லமையினால் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார் என்கிற வார்த்தை எனக்கு மாம்சமாயிற்று. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று நம்முடைய நாதனாகிய இயேசு சொன்னார. அந்த வார்த்தை எனக்கு அனுபவம் ஆயிற்றுப்பா. இன்னும் அவர் என்ன சொன்னார்? எவனாயிலும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் குப்பானா சுப்பானா அது கேள்வியே கிடையாது. எவனாயிலும் விசுவாசத்தோடு மலை மேல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா சமுத்திரத்தில் போகுன்னு சொன்னார். இன்னொரு அம்மா, இந்த அற்புதம் நடந்தவுடனே ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க. ஐயா எனக்கு இடுப்பு வலியா, நான் எத்தனையோ மணி நேரம் ஏரோப்ளேனில் உட்காரணும், எனக்கு பயமாக இருக்குயா. அம்மா வாங்கம்மா, எங்கம்மா வலிக்கு, நீங்களே கை வைங்க. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ட்ரெயினில் உட்காரலங்க, அங்கே எங்கேயும் நடக்கிறாங்க, குனிஞ்சு பார்க்குறாங்க, நிமிந்து பார்க்குறாங்க. ஐயா இந்த 2 அறிவு தான் உங்களுக்கு வேணுங்க. என்ன அறிவு? தேவன் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்கிற அறிவு. 2வது, தேவன் உங்களை எந்த அளவுக்கு பயங்கரமான வல்லமையினால் நிரப்பி வச்சிருக்கிறார். இந்த 2 அறிவு தாங்க அறிவு. இந்த 2ஐயும் அறிவது தான் சத்தியத்தை சரியாக அறிவது. இந்த 2ஐயும் அறிவது தான் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிவது. இதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு பவர் ஜெனரேட் ஆகுது. அந்த பவர் என்ன செய்யுது? எப்போவுமே இட் கீப்ஸ் ஆன் பப்ளிங். அந்த ஜாய் பபுள் ஆகிட்டே இருக்குது, தைரியம் பெருகிட்டே இருக்குது, சந்தோஷம் பெருகுது, இளைப்பாறுதல் பெருகுது, அற்புதம் பெருகுது, ஆனந்தம் பெருகுது, ஐஸ்வர்யம் பெருகுது. ஏனென்றால் பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் அதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஹல்லேலூயா.
செழிப்பு என்னை சூழ்ந்து கொண்டதே, இடங்கொள்ளாமல் நிரம்பி வழியுதே. செழிப்பு என்னை சூழ்ந்து கொண்டதே, இடங்கொள்ளாமல் நிரம்பி வழியுதே. கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஓ கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஏன்? பெருக்கம் என்பது என் தலை எழுத்து. ஏன்? அப்படிதாங்க வேதம் சொல்லுது. பெருகுங்க பெருகுங்க பெருகுங்க. இதுக்கு ரிலேட்டடாக 100 வசனம் எடுக்கலாங்க அருமையானவர்களே. பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது. உன் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது. மார்க்கு பெருகுது, பாதுகாப்பு பெருகுது, தலையாயிருக்க தயவு பெருகுது. உன் பிள்ளை இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேவ தயவு பெருகுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அருமையானவங்களே, செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. ஒரு சாதாரண ஒரு வீடு பெருக்கிற வேலையாக இருக்கலாம், இன்வால்வ் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ரோமர் 12:11 பவுல் சொல்கிறார், அஜாக்கிரதை அசால்ட்டாக வேலை செய்யாத. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் அவர் கம்ப்ளீட் மாடல். நம்முடைய கம்ப்ளீட் மாடல் 3.5 ஆண்டுகள் என்ன செய்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் லூக் சாப்டர் 8 verse 1 I shall read for you. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார். அங்கே மத்தேயு 9:35 மத்தேயு 9:35 இயேசு எவ்வளவு ஆக்டிவாக இருந்தார் பாருங்க. எவ்வளவு சுறுசுறுப்பாக, எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு முழு மனதோடு. ஹல்லேலூயா. மேத்யூ 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, சகல பட்டணம் சகல கிராமம் சுற்றி சுற்றி நடக்கிறாருங்க. ரெண்டாவது என்ன செய்தார்? ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து, 3வது ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். தேவன் அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சின்சியராக செய்தாருங்க. ஓன் பண்ணி செய்தார், சொந்தமாக்கி செய்தார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம், அல்லது ஹோம் மேக்கராக இருக்கலாம், ரிட்டையர்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். அதை தயவுசெய்து ஃபோக்கஸ்டாக செய்யுங்க, முழு மனசோடு செய்யுங்க, முழு பலத்தோடு செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்க. அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அது என்னது தெரியுமா? பெர்ஃபார்ம் மிரக்கிள் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்ய நீங்கள் கவனமாக இருங்கள், முனைப்புடன் இருங்கள். ரொம்ப முக்கியங்க. ஒருவேளை தீர்க்க தரிசனம் உரைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ட்ராக்ஸ் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அற்புதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிதுங்க. எங்கள் ஃபெல்லோஷிப்புக்கு வர்ற எல்லாரும் அற்புதம் செய்கிறார்கள், குழந்தைகள் அற்புதம் செய்கிறார்கள். அதிலே நீங்கள் முனைப்புடன் இருங்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, ஃபேமிலியில் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, தேவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற அந்த அற்புதம் செய்கிற பணியை தீவிரமாக சின்சியராக இந்த நாளில் இருந்து செய்யுங்க. அதற்காக நீங்கள் தினம்தோறும் போனால் நல்லது. எல்லாராலும் போக முடியாது, எனக்கு தெரியும். நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எல்லா இடமும் நல்ல நிலம், நல்ல ஃபீல்டுங்க, நல்ல விளைநிலம். ஏனென்றால் இன்வேரியபிளி 75% பீப்புள் ஆர் அண்டர் சிக்னஸ், சம் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் இல்லையா?
எல்லாருக்கும் வியாதி இருக்குது. கேளுங்க, அம்மா உங்களுக்கு எது வியாதி இருக்கா? உடனே முதுகை காட்டுவாங்க. ஐயா இங்கே முதுகு வலியா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்பொழுதே முதுவலியை போன்னு சொல்லுங்கள், போயிடும். அந்த அம்மா உங்களுக்கு ரசிகை ஆயிட மாட்டாங்களா? அருமையானவர்களே, அதை விட லகுவான ஊழியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? அதை முனைப்புடன் செய்யுங்க. அது எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமான ஒரு ஊழியம். பிரசங்க ஊழியம் கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாங்க. சண்டே கிளாஸ் ஊழியம் கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அற்புத சுகமளிக்கிற ஊழியத்தை போல லகுவான ஊழியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அதில் ஒரே ஒரு சீக்கிரட் தான் இருக்குது. எந்த சீக்கிரட்டும் இல்லை என்பது தான் சீக்கிரட். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவங்க சுகமாக்குறாங்க. இதில் என்ன சீக்கிரட் இருக்கு? கர்த்தர் நல்லவர். இதனால் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவனுடைய ஆவியானவர் தந்து கொண்டே இருக்கிறார். முடிந்ததை அல்லது நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலையோ அல்லது ஊழியமோ எதுவாக இருந்தாலும் அதை முனைப்புடன் செய்யுங்கள். தேவன் உங்களை தீவிரமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.